தினம்தோறும் மக்களை வாட்டி வதைக்கும் எரிவாயு விலை உயர்வுக்கு அமெரிக்கா தான் காரணம். ஆலங்குடியில் சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேச்சு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே ஆலக்குடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகி ராதா இல்ல திருமண விழாவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தலைமையேற்று நடத்தி வைத்தார். சமூக சீர்திருத்த முறையில் நடைபெற்ற இந்த திருக்கல்யாணத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தாலி எடுத்துக் கொடுக்க மணமகன் ராம்குமார், மணமகள் பவுலியா கழுத்தில் தாலி கட்டினார். இதனைத் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் கூறும்போது, ஈரான் அமெரிக்கா சண்டையால் நம் வீட்டில் உள்ள அடுப்பு அணைந்து போகும் என்று நாம் என்றாவது நினைத்திருக்கிறோமா? சமையல் எரிவாயு விலை 1000 ரூபாய் நெருங்கியுள்ளது. இந்த விலை உயர்வுக்கு காரணம் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது கொடுத்துள்ள போர்தான். சமீபத்தில் தமிழக அரசியலில் ஜோசியக்காரர் ஒருவர் பணி நியமனம் செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். மறுநாள் காலையிலேயே அவரை நீக்கம் செய்து விட்டார்கள். இந்த ஜோசியரை நம்பித்தான் விஜய் அனைத்து செய்வார்கள் என்று கூறினார்கள். ஆனால் அந்த ஜோசியக்காரருக்கே தன்னுடைய பதவி நீடிக்குமா நீடிக்காதா என்பதை கணிக்க முடியாத சூழல் தான் இருக்கிறது. அதனால் ஜோசியம் எல்லாம் நம்பிக்கை மட்டுமே, அறிவியல் பூர்வமானதாக இல்லை என்றார். அதைப்போல் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உழைப்பாளர் மக்களின் ஒப்பற்ற தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பி. சண்முகம் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திருவாரூர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் டி. முருகன் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் நம்முடைய வீட்டினுடைய கதவை தட்டி கொண்டே இருக்கிறது. இப்ப ஈரான் அமெரிக்காவும் சண்டை போடுறதுனால நம்ம வீட்டுல அடுப்பு அணைஞ்சு போடுறது என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஈரான் அமெரிக்காவும் சண்டை போடுறதுக்கு நம்ம வீட்டுல அடுப்பு எரியாமல் போறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப கேஸ் விலை இன்னைக்கு உட்பட 29 ரூபாய் உயர்த்தினான். கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சமையல் எரிவாயுடைய விலை 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி விலை உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது தொடுத்திருக்கிற யுத்தம் தான். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக அந்த சண்டை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதை பற்றியே எங்களுக்கு கவலை இல்லை, எங்க வீட்டுல அனுபவித்தா போதும் என்றெல்லாம் நாம் நினைக்க முடியாது. ஆகவே உலகத்தில், நாட்டில், நம்முடைய மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை மக்கள் முதலில் உணர வேண்டும். ஜோசியக்காரர் சொல்றது கூட உண்மையாக நம்ப வேண்டியதில்லை. சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரு ஜோசியக்காரர் பணி நியமனம் செய்யப்பட்டார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். மறுநாள் காலையிலேயே அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதே தமிழ்நாடு கவர்மெண்ட். தெரியுமா உங்களுக்கு? அவரை நம்பிதான் விஜய் எல்லாத்தையுமே செய்வாரு, அவரை கேட்டுதான் எல்லா நியமனங்களையும் ஏற்பாடு செய்வார்கள் சொன்னாங்க. ஆனா அந்த ஜோசியக்காரருக்கு தன்னுடைய பதவி நிலைக்குமா நிலைக்காதா, தான் தொடர்ந்து அரசு பணியில் இருக்குமான அவரால் அவருக்கு கணிக்க முடியாத அளவுக்கு தான் ஜோசியக்காரருடைய நிலைமை என்பது இருந்தது. அதனால ஜோசியம் என்பதும் அவருக்கு நம்பிக்கை சார்ந்ததே தவிர அதையெல்லாம் அறிவியல் பூர்வமானது என்று நான் கருத வேண்டும்.